Morning students. Today we are going to discuss about functions. So functions அப்படினா என்ன அப்படினு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி decomposed அப்படினா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ப்ராப்ளமை நம்ம வந்து சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த டிவைட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் decomposed அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். After an algorithmic problem is decomposed into sub-problems, we can abstract the sub-problems as functions. ஸோ நம்மளுடைய அல்காரிதம் ப்ராப்ளம் என்னவோ அந்த அல்காரிதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்ளம் தான் டீகம்போஸ் பண்ணுறோம். ஸோ வந்து மெனி சப் ப்ரோக்ராம்ஸாக நம்ம அல்காரிதத்தை டீகம்போஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த சப் ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் வச்சு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சப் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த சப் ப்ராப்ளத்துக்கு ஒரு நேம் கொடுப்போம் இல்லையா, அந்த நேமை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எ ஃபங்க்ஷன் இஸ் லைக் எ சப் அல்காரிதம். Similar to an algorithm, a function is specified by the input property and the desired input-output relation. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றத வேறு எப்படி சொல்லலாம்னா சப் அல்காரிதம் கூட சொல்லலாம். ஏன்னா சப் அல்காரிதம் தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்புட் வேரியபிள்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நம்ம கொடுத்து அங்கே ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த அவுட்புட் ரிலேஷன் பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் ரிலேஷன் வந்து அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் வேரியபிள் எப்படி கொடுப்போம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான வேரியபிள் அப்படி தான் கொடுப்போம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் மெத்தட் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மோனோக்ரோமடைஸ், ஸோ அதெல்லாம் பார்த்தோம்ல கெமிலியான் ப்ராப்ளமில். ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மெயின் அல்காரிதம், அந்த மெயின் அல்காரிதத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம், சப் அல்காரிதமாக டிவைட் பண்ணுறோம். அந்த மாதிரி டிவைட் பண்ணக்கூடிய சப் அல்காரிதம் தான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து இன்புட் அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்புட் என்ன, அதோடைய அவுட்புட் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இன்புட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம மெயின் அல்காரிதம் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வரக்கூடிய அவுட்புட்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து மெயின் அல்காரிதத்தோட அதை சால்வ் பண்ணி வரக்கூடிய அந்த இன்புட் அவுட்புட்டை வச்சு தான் நம்ம மெயின் அல்காரித்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. To use a function in the main algorithm, the user need to know only the specification of the function, the function name, the input property and the input output relation. ஸோ அதான் இங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் அல்காரிதத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், யூசர் நீட் டு நோ ஒன்லி த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அல்காரிதத்தில் நம்ம ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸருக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது தெரியும். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் தானே அதோடைய கான்செப்டே நமக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோமா, ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோமா, என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்மளால் வந்துட்டு அந்த அல்காரிதத்துக்கான ப்ராப்ளத்தையே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கே நமக்கு கிடைக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம யூஸர் அதை தெரிஞ்சுருக்கணும். அது மாதிரி அதோட இன்புட் ப்ராப்பர்ட்டி என்ன, அதை இன்புட் அவுட்புட் ரிலேஷன் என்னன்றது தெரியும். இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ நமக்கு என்னென்ன தெரியணும், ஃபங்க்ஷன் நேம் வேணும், இன்புட் வேரியபிள்ஸ் அதாவது இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வேணும், அண்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் வேணும். The user must ensure that the inputs passed to the function will satisfy the specified property and can assume that the outputs from the function satisfy the input-output relation. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா the user must ensure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ இன்புட் வேரியபிள்ஸை, அந்த வேரியபிள் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட்டை வந்து நாம் எதிர்பார்க்குற அந்த அவுட்புட்டை வந்து தரக்கூடியதாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மாதிரி அதை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த மாதிரி இன்புட் வேரியபிள்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பர் கொடுத்தா தான் உங்களால் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்பரே கொடுக்கலனா ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது மாதிரி அதுக்கான கரெக்டான நம்ம இன்புட் வேரியபிள்ஸை கொடுத்தா தான் நாம் எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். Thus, users of the function need only to know what the function does and not how it is done by the function. ஸோ நெக்ஸ்ட் இதில் அல்காரிதத்தில் மட்டும் சொல்லியிருக்காங்க, ப்ரோக்ராமில் கிடையாது. அல்காரிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸருக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
என்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதான் சொல்லியிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் நீட் டு நோ ஒன்லி வாட் த ஃபங்க்ஷன் டஸ். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, எதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஹவு இட் இஸ் டன் பை த ஃபங்க்ஷன், ஸோ அது நமக்கு அவசியம் இல்லை. ஓகேங்களா. த ஃபங்க்ஷன் கேன் பி யூஸ்டு as a black box in solving other problems. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதில் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஃபங்க்ஷன் என்ன நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ultimately someone implements the function using an algorithm. However, user of the function need not know how the algorithm used to implement the function. ஸோ இதே மாதிரி பாருங்கள், someone implement the function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அல்காரித்தை சால்வ் பண்ண ஃபங்க்ஷனை கொடுத்தாச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகணுமா, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து யாராவது பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. யூசர் ஆஃப் த ஃபங்க்ஷன் நீட் நாட் நோ அபவுட் த அல்காரிதம்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ஃபங்க்ஷன். ஸோ அல்காரிதத்தில் பொறுத்தளவுக்கு அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் ஒர்க் ஆகுன்ற கான்செப்டை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரோக்ராமில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அல்காரிதம் அப்படின்றது ஒரு ஐடியா தான். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுனால இப்படி தான் ஒர்க் ஆகுன்ற ஐடியாவை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. இட் இஸ் ஹிடன் ஃப்ரம் த யூசர்ஸ். there is no need for the users to know how the function is implemented in order to use it. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, there is no need அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம யூஸருக்கு தேவையே கிடையாது. ஸோ ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத மட்டும் நம்ம சொன்னால் போதும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம செகண்ட் வால்யூமில் நம்ம பார்க்கலாம் அது. ஓகே, an algorithm used to implement a function may maintain its own variables. These variables are local to the function in the sense that they are not visible to the user of the function. ஸோ இப்போ அல்காரிதம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேரியபிள்ஸ் என்ன, அந்த வேரியபிள்ஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்படி அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கணும். அதை வந்து நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா they are not visible to the user of the function. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே, the user has fewer variables to maintain the main algorithm, reducing the clutter of the main algorithm. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நிறைய வேரியபிள்ஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம், மெயினில் பார்த்திங்கன்னா வேறு வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் வேரியபிள்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து அல்காரிதத்தை வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து அதோடைய லென்த்தை வந்து குறைக்கிறதுக்கு ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமில் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நடத்தும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் சாப்டர் வரும்போது ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Consider the problem testing whether a triangle is right angled given its three sides a, b, c, where c is the longest side. The triangle is right angled if c squared equal to a squared plus b squared. இப்போ ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிவன் இட்ஸ் 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. a, b, c 3 வேரியபிள் எடுத்துக்க போகிறோம். சின்றது தான் லாங்கஸ்ட்டு சைடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதர் 2 சைட்ஸ் தான் வந்து நம்ம ஏவும் பியும் எடுத்துப்போம். அப்போ அதுக்கான ரைட் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான நமக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிளுக்கு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் நமக்கு. ஓகேங்களா. ஸோ we can identify a subproblem of a squaring a number. Suppose we have a function square specified as. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ இதை வந்து நம்ம சப் ப்ராப்ளமாக நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். அதை எப்படி டிவைட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. இப்போ ஏ ஸ்கொயரை மட்டும் தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அப்புறம் பி ஸ்கொயர் மட்டும் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு சி ஸ்கொயர் கிடச்சிடும். அப்போ ஏ ஸ்கொயருக்கு ஒரு சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணிக்கலாம், பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க தனியாக சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணிக்கலாம்.
அப்போ அதை டிவைட் பண்ணும்போது சப் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் அப்படின்றதால ஸ்கொயர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸ்கொயர்ன்றதான் ஃபங்க்ஷன் பக்கத்தில் எப்பயுமே இந்த மாதிரி ப்ராக்கெட் இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே வந்து நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணலாம், வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதில் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்றது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பாருங்கள், ஸ்கொயர் ஆஃப் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க, ஒய் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகேவா, இன்புட் வேரியபிள் அப்போ என்ன, நம்ம கொடுக்குற வேரியபிள் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு அவுட்புட்டில் வந்து ஒய் ஸ்கொயர்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ஆஃப் ஒய்க்கு இன்புட் வேரியபிள் ஒய், அவுட்புட் என்ன ஒய் ஸ்கொயர்டுக்கான ஆன்சர் கிடைக்கும். We can use this function 3 times to test whether a triangle is right angled. Square is a black box. We need not know how the function computes the square. We only need to know its specification. இப்போ இதில் 3 times நம்ம வந்து இந்த மாதிரி சப் ப்ராப்ளமாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் ஆஃப் ஒய்க்கு 3 times நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கொயர் அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்கே வெறும் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா we need not know how the function compute the square. நமக்கு வந்து அதை வந்து எப்படி ஸ்கொயர் பண்ணுது அப்படின்றத எப்படி கால்குலேஷன் பண்ணுதுன்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஒன்லி அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கொயர் ஆஃப் ஒய் அப்படின்னு நம்ம கொடுத்தாலே போதும். வேறு எதுவுமே அல்காரிதத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வேறு எதுவுமே தர தேவையில்லை. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேலே ஒய்ன்னு இன்புட் கொடுக்குறோம், ஸ்கொயர் அப்படின்ற ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயருன்றது ஒரு பாக்ஸ் போட்டாஸ், நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர், இவ்வளோ தான். இது மட்டும் கொடுத்தாலே போதும். இதுதான் வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கான அல்காரிதம் தான் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள்டு ஏ கமா பி கமா சி. இப்போ நம்ம ரைட் ஆங்கிள்ன்றது தான் நம்மளுடைய ஃபங்க்ஷனுடைய நேம். அதில் ஏ கமா பி கமா சின்றது நம்மளுடைய வேரியபிள்ஸ். அதில் ஏவும் பியும் இன்புட் வேரியபிள், சின்றது அவுட்புட் வேரியபிள். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நம்மளுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது மெயின் ஃபங்க்ஷன். இது மெயின் ஃபங்க்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப் ப்ராப்ளம் கிடையாது. இதில் இன்புட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏ, அதேமாதிரி சி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி. இது நம்மளுடைய கண்டிஷன். அடுத்தது அவுட்புட் பாருங்கள். ரிசல்ட் எப்படி நம்ம கிடைக்கணும், ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடைக்கணும். ட்ரூன்னா என்ன, இஃப் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்டும் பி ஸ்கொயரும் ஆட் பண்ணால் வர ஆன்சர் வந்து சி ஸ்கொயர்டாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டோடைய கண்டிஷன். சரி, இப்போ எப்படி சொல்லுங்க, ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ சப்போஸ் தப்பு, ரிசல்ட் தப்பாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள். அதர்வைஸ் இஃப் ஸ்கொயர் ஆஃப் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் பி. ஓகேவா, இந்த 4 ஸ்டெப்பும் உங்களுக்கு அல்காரிதம் என்னன்றதுக்கான இன்புட். இந்த மாதிரி டபுள் டேஷ் கொடுத்தா அது கமாண்ட் லைன், அதுவும் நீங்கள் ப்ரோக்ராம் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் கமாண்ட் லைன். ஃபஸ்ட்டு லைன் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது ப்ரோக்ராம், நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப்பு தான் ப்ரோக்ராம். ஸோ 2nd, 3rd, 4th எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்காக கமாண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. சாரி, ப்ரோக்ராம்ன்ற அல்காரிதம் இதெல்லாம். இந்த 3 லைனுமே வந்து கமாண்ட் லைன்ஸ் அதெல்லாம். இப்போ கண்டிஷன் கொடுத்துருங்க. இஃப் ஸ்கொயர் ஆஃப் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் இப்படி தான் நம்ம அல்காரத்தில் எழுதணும். ஏ ஸ்கொயர்டுன்னு பி ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்னு மேத்தமெட்டிக்கலில் நம்ம கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. இங்கே ஸ்கொயர் ஆஃப் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் வச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுத்தையும் இப்போ சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணிட்டோம். டோட்டலாக அந்த ஃபார்முலாவுக்கு 3 சப் ப்ராப்ளமாக எடுத்துட்டோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் சி அது ஒரு சப் ஃபங்க்ஷன் ஆர் சப் ப்ராப்ளம். அதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் ஏ அது ஒரு ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ஆஃப் பி அது ஒரு ஃபங்க்ஷன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபங்க்ஷனாக நம்ம எழுதுப்போம். அப்போ ரிசல்ட் இஸ் அசைன்ட் இஸ் ட்ரூ. ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். எல்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட். அப்போ ரிசல்ட் இஸ் அசைன்ட் அஸ் ஃபால்ஸ் அப்படின்ற மெசேஜை வந்து நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு. இவ்வளோ தான் ஃபங்க்ஷனோட இந்த சாப்டருக்கு வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 1 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் 1 மார்க்ஸை நோட் பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் சொல்லுங்கள். தெரியலனா என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.